உலக தமிழ் மக்கள் எல்லாருக்குமே வணக்கம். திருகோணமலை மாவட்டத்தின் மாவிலாறு பகுதியில் இருக்கிற மக்களுக்கு இலங்கை அரசு பொருளாதார தடை விதிக்குது. அப்போ அந்த மக்களுக்கு அடிப்படை வசதிகள் எதுவுமே போய் சேரல. சாப்பாடுக்கான பொருட்கள், குடிநீர், மின்சார வசதி, ஏதாச்சும் ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஏதாச்சும் போய் ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னு சொன்னால் கூட அதையுமே அங்கே அலோவ் பண்ணுறாங்க இல்லை. அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. அப்போ மக்கள் அங்கே இருந்த மக்கள் கிளர்ந்தெழுந்து உங்களுக்கு ஒரு சட்டம் எங்களுக்கு ஒரு சட்டம், என்னத்துக்கு வேண்டி எங்களை இப்படி பாகுபடுத்தி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கிளர்ந்தெழுந்து மாவிலாறு பகுதியில் இருக்கிற அணையை மூடுறாங்க. இது அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை, இதை கதைச்சி பேசி முடிச்சிருக்கலாம். ஆனால் இதே சாக்கா வச்சு கொண்டு 4ஆம் கட்ட ஈழப்போரை இலங்கை அரசு தொடங்குது. மாவிலாறு பகுதியில் இருந்த போராட்ட அமைப்பின் இலக்குகள் எல்லாமே தாக்கப்படுது, பொதுமக்களும் கூட தாக்கப்படுறாங்க. அப்படி அங்கே சண்டை நடந்து முடியுது. பிறகு திருப்பி வவுனியா பாலமோட்ட பகுதியில் திருப்பி சண்டை தொடங்குது. அந்த இடம் போராட்ட அமைப்பால் விடவே இயலாது. ஏன் அப்படின்னு சொன்னால், ஒன்று வவுனியா ஆமை, அந்த இடத்த விட்டால் வவுனியா ஆமையும் இறங்கும், மன்னர் ஆமையும் அந்த பகுதிகளால் இறங்கிடும். அப்போ அந்த இடத்துல கிட்டத்தட்ட 2.5 மாதத்துக்கு மேலே சண்டை எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. ஒரு உக்கிரமான சண்டை இருந்தும் அந்த அந்த இடம் அந்த போராட்ட அமைப்பால் தக்க வைக்க நான் போகையில் திருப்பி பின்வாங்குது. அப்படி பின்வாங்கிக்கல கூட சில இடங்களில் பாண்டியங்குளம் போன்ற இடங்களில் மறைச்சு தாக்குதல்கள் எல்லாமே நடக்குது, எல்லாம் போயிடுது. இப்போ அந்த போராட்ட அமைப்பு என்ன யோசிக்குதுண்டா, பின்வாங்கி இருட்டுமாடு பகுதியில் ஒரு வலிந்து தாக்குதல் நடத்தும் அப்படின்ட்டு சொல்லி இருட்டுமாடு பகுதியில் தயாராகுது. இப்படி இருக்கைக்குள்ள இலங்கை அரசு என்ன செய்யுதுண்டா, இந்த சர்வதேசத்தின் ஒத்துழைப்பு எல்லாத்தையுமே எடுத்துக்கொண்டு கெமிக்கல் பாம்ஸ், கிளஸ்டர் பாம்ஸ், பொஸ்பரஸ் பாம்ஸ், அதே மாதிரி மல்டி ப்ரொஜெக்டர்ஸ், இந்திய அரசின் ஹெல்ப்பு, சர்வதேசத்தின் ஹெல்ப்பு, இப்படி எல்லாத்தையுமே எடுத்துக்கொண்டு படைபலத்தை 100 வீதத்துக்கு பெருக்கி கொண்டு இப்போ திருப்பி சண்டைக்கு வருகுது. இப்போ இருட்டுமாடு பகுதியில் சண்டை நடக்குது. இருட்டுமாடு பகுதியையும் அந்த போராட்ட அமைப்பால் தக்க வைக்க இயலாம போகுது. இப்படி இருக்கையில் எங்களுடைய தமிழ் மக்களுடைய அந்த உணவு நிலை எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, சாப்பாட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தா, மக்கள் எல்லாருமே எது கிடச்சிதோ அதை சாப்பிட்டாங்க. ஃபஸ்ட்டு வாழைத்தண்டு இருக்குது தானே, வாழைத்தண்டை சாப்பிட்டாங்க, வாழை இலையை சாப்பிட்டாங்க. அதுக்கும் இல்லாத போது வாழையை பிடுங்கிட்டு வாழைக்கிழங்கை சாப்பிட்றாங்க. சாப்பாடு இல்லை நேரம் ஒன்றும் செய்யலாது. பால் இல்லை, பாலுக்கு பதிலாக அரிசியை வடிச்சிட்டு அந்த வடிகஞ்சி என்ன செய்கிறாங்க, பாலாக விடுறாங்க. புளி இருக்காது, புளியம் இலையை பிடுங்கி அதை அரைச்சி அதை விடுறாங்க. இப்படி ஒன்றுமே செய்ய இயலாமல் எங்களுடைய மக்கள் அந்த இடத்துல உணவுக்காக வேண்டி எதுவுமே செய்ய இயலாமல் போகுது, அந்த இடத்துல இருக்கிறாங்க. இப்போது வன்னி கிழக்கில் இருந்து அந்த வலிமையான தளங்களும் விழுத்தப்படுது. மக்கள் முள்ளிவாய்க்கலை நோக்கி ஓடுறாங்க. இப்போ இந்த காலத்தை பார்த்தீங்கன்னா, இந்த காலத்தில் முதலெண்டாலும் ஏதாச்சும் கொஞ்சம் சாப்பிட இருந்துச்சு, வாழைக்கிழங்கு சாப்பிட்டாங்க, வாழை இலையை சாப்பிட்டாங்க, வாழை தண்டை சாப்பிட்டாங்க. ஆனால் இந்த காலத்தில் எதுவுமே சாப்பிட கிடைக்கல. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவுன் 1000 ரூபாய் இருந்துச்சு, ஒரு கம்ப்யூட்டர் வெறும் 500 ரூபா தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு கிலோ மீன் விலை 2000 ரூபாயாக இருந்துச்சு. இந்த காலத்தில் பார்த்தோம்னா ஒரு பவுன் 1 லட்சம் ரூபாண்டு வைப்போம். 2 லட்சம் கொடுத்து 2 பவுன் தான் ஒரு கிலோ மீன். 2 லட்சம் காசை கொடுத்து ஒரு கிலோ மீன் வாங்க வேண்டி இருந்துச்சு. ஆனந்தபுரம் பகுதியோட, ஆனந்தபுரம் அந்த சண்டையோட தேங்காயும் இல்லாமல் போகுது, தேங்காய் பாலுமே இல்லாமல் போகுது. அங்கர் தான் கடைசியாக மிஞ்சிச்சுது. அங்கர் இருக்குது அப்படின்னு சொன்னால் போல் ஏதோ தாராளமாக கிடைச்சிது அப்படின்ட்டு ஒரு அங்கர் 6000 ரூபாய்க்கு விற்றுச்சுது. ஒரு பவுன் 1000 ரூபா. இப்போ ஒரு பவுண்டை விலை 1 லட்சம் ரூபா அப்படின்ட்டு வைப்போம். 6 லட்சம் ரூபா காசை கொடுத்து ஒரு அங்கர் பேக்கெட் வாங்க வேண்டி இருந்துச்சு. இப்படி எல்லாமே எங்களுடைய மக்கள் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்கள. தமிழர் புனர்வாழ்வு கழகம் எங்கேயோ கிடைக்கிற கொஞ்சம் அரிசி, எங்கேயோ கிடைக்கிற ஊற்று தண்ணி, அதே மாதிரி அங்கர், இது எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு எங்களுடைய மக்களுக்கு கஞ்சி காய்ச்சி கொடுக்குது. இப்படி கஞ்சி காய்ச்சி கொடுக்கல அந்த சனங்கள் வரிசையாக 2-3 கிலோமீட்டருக்கிட்ட அப்படியே நிற்குங்கள். அப்படி நிற்கல அந்த நிற்கிற மக்களுக்கு மேலே செல் விழும். அப்படி செல் விளைக்கல அவர்களுடைய அந்த இரத்தங்கள் அவர்கள் எல்லாமே வெடிச்சு சிதறைக்கல அந்த சத துண்டுகள் எல்லாமே அந்த கஞ்சிக்குள்ளேயும் விழும். அதை எடுத்து போட்டுட்டு திருப்பியும் அந்த மக்கள் அந்த கஞ்சியை வாங்குறதுக்காக வேண்டி அந்த லைனில் அந்த வரிசையில் நிற்பாங்க. இப்படி உருவானதுதான் முள்ளிவாய்க்கால் கஞ்சி. இதுதான் முள்ளிவாய்க்கால் கஞ்சியோட வரலாறு. எதனை ஆயுதமாக வச்சு எங்களை அழிச்சிங்களோ அதனை எழுச்சி வடிவமாக கொண்டு தமிழர்கள் திருப்பியும் ஜனநாயக ரீதியில் எழுவோம் என்றதுக்காக வேண்டி முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்பது 2018ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலில் வச்சு தமிழ் சிவில் சமூக அமையத்தால் நினைவு பொருளாக அங்கீகரிக்கப்படுது. பொருளாதார தடைகள், அதே மாதிரி வர்ற சாமான்கள் எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்தினது, செஞ்சிலுவை சங்கம் தந்த சாப்பாட்டு சாமான்களை கூட
தடுத்தது, இப்படி எல்லாமே தமிழ் மக்களை இனப்படுகொலை செய்யணும் என்றதுக்காக வேண்டி உணவை ஆயுதமாக பயன்படுத்திக்கல. நாங்கள் அதே உணவை பயன்படுத்தி ஜனநாயக ரீதியில் திருப்பியும் எழுவோம் அப்படி என்று சொல்லி ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்பது. இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி எப்படி இருக்குன்னு தெரியுமா? அதனோட சுவை எப்படி இருக்குன்னு தெரியுமா? இனப்படுகொலை என்ற சுவை தான் முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்ற சுவை. ஆனால் இப்போ ஒரு உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர் ஒரு ஆள் சொன்னார், தாங்கள் ஆரம்பத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்தோம், பிறகு திருப்பி கொஞ்சம் பால் சேர்த்தோம், பிறகு திருப்பி பழமையான கஞ்சி மாதிரியே சமைக்க தொடங்கினோம்ண்டு. பிறகு திருப்பி பிபிசியில் ஒரு நியூஸ் கொண்டு வந்துச்சு, முள்ளிவாய்க்கால் கஞ்சிக்கு எப்படி சுவையை சேர்ப்பது அப்படின்னு சொல்லி. உண்மையிலேயே முள்ளிவாய்க்கால் கஞ்சின்ற சுவை என்பது இனப்படுகொலை என்ற சுவை. அவ்வளவு காலமும் முள்ளிவாய்க்காலை வச்சு கொல்லப்பட்ட மக்களினுடைய கண்ணீர், அச்சம், காயம், ரத்தம், வலி, இதனுடைய சுவை எப்படி இருக்குமோ அதுதான் முள்ளிவாய்க்கால் கஞ்சியினுடைய சுவை. இவ்வளவு காலமும் யுத்த வெற்றி கொண்டாடப்பட்ட காலிமுகத்திடல்ல கோட்டா கோகம போராட்ட காலத்தில் ஒரு வருஷத்துக்கு முதல் எங்களுடைய முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சப்பட்டு விநியோகிக்கப்பட்டு இருந்துச்சு. அப்பையில் அந்த கஞ்சி எப்படி இருந்தேன்டா மஞ்சள் சேர்க்கப்பட்டு பாட்சோறு போல இருந்துச்சு. அந்த கஞ்சியை காய்ச்சி கொடுத்த சிங்கள மக்கள் தமிழ் மக்களுக்கு இருந்த பிரச்சனைகள், அவர்கள் அநியாயமாக கொல்லப்பட்டது, அவங்களுக்காக வேண்டி பிரார்த்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த கஞ்சியை கொடுத்துருந்தாங்க. ஆனாலும் இனப்படுகொலை, அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்ற சுவை என்பது இனப்படுகொலை என்ற சுவை. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த மக்களுடைய கண்ணீர், கவலை, அச்சம், காயம், வீணாக ஓடிய ரத்தங்கள், இது எல்லாத்தின்றையுமே சுவை தான் முள்ளிவாய்க்கால் கஞ்சியினுடைய சுவை. இந்துக்கள் இறந்தவர்களை நினைவு கூர்ந்து சித்ரா பௌர்ணமி காலத்தில், சித்திரை மாதத்தில் வருகின்ற அந்த சித்ரா பௌர்ணமி தினத்தில் சித்திரை கஞ்சி குடிப்பாங்க. அதே மாதிரி முஸ்லிம்களும் நோன்பிருந்து அந்த நோன்பு கஞ்சி குடிப்பாங்க. அதே மாதிரி இதுவும் ஒரு தனித்துவமான ஒன்று, அது எல்லாத்தையுமே விட மேன்மையான ஒன்று. ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். எகிப்திட்ட யூதர்கள் எல்லாருமே அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு யூதர்கள் விடுதலையும் செய்யப்படுறாங்க. அப்படி அவங்க விடுதலை அடையல, திடீரென்று கடவுளால் வழிகாட்டப்பட்ட தலைவர்கள் எல்லாருமே என்ன செய்யணும்னா ஒரு இடப்பெயர் ஒன்றுக்கு தயார்படுத்தணும். அந்த நேரத்தில் அந்த யூதர்களால் உணவை புளிக்க வைக்க முடியல. இந்த இடப்பெயர்வை நினைவு கூறுற பாசோவர் பண்டிகையின் போது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த இடப்பெயர்வை நினைவு கூறணுமெண்டாக்கா வேண்டி புளிக்க வைக்காத அப்பம், ரசத்து, கீரை, இறைச்சி எல்லாத்தையுமே சாப்பிட்றாங்க. என்னத்துக்கு? அதை மறக்கக்கூடாதுண்டக்கா வேண்டி. அதே மாதிரி அதே நாளில் விசேட உணவாக ஒரு உணவை செஞ்சு அந்த பெரியவர்கள் அந்த குடும்பத்தில் இருக்கிற இளைய உறுப்பினர்களுக்கு கொடுப்பினோம். அப்படி கொடுக்கல, நாங்கள் ஒரு காலத்தில் அடிமையாக இருந்தோம், இனி அடிமைப்படக்கூடாது, அப்படி இருந்துதான் நாங்கள் இப்படி மீண்டு வந்த நாங்கள் இனியும் நாங்கள் அடிமைப்படக்கூடாதுண்டக்கா வேண்டி அந்த ஞாபகங்களை ஒரு வடிவில் கடத்தி செல்லுவினோம். ஒரு விடுதலை அடைஞ்ச இனம், யூதர்கள்ட்ட சொந்தமாக ஒரு நாடு இருக்குது, விடுதலை அடைஞ்ச இனமாக இருக்கிற அவர்களை அந்த நினைவுகளை அவலத்துக்கு பாதுகாக்கிறாங்க. என்னத்துக்காக வேண்டி என்றால் திருப்பியும் தாங்கள் அடிமையாக கூடாதுன்றக்காக வேண்டி. ஆனால் இன்னமுமே விடுதலை பெறாமல் இருக்கிற இனமாக இருக்கிற எங்களுடைய தமிழினம் நினைவுகளை பாதுகாக்க வேண்டியது கட்டாயமான ஒரு விஷயம். இப்போ பிரச்சனை என்னென்னா இனப்படுகொலைக்கான நீதி வேண்டும். அவ்வளவு மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறோம், அதனால தான் முள்ளிவாய்க்கால் கஞ்சி உருவானது, எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். அப்போ இனப்படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்கு நீதி வேணுமெண்டா இந்த இனப்படுகொலை என்பது நினைவு கூறப்படணும், அந்த ஞாபகங்கள் இளைய தலைமுறைக்கு கடத்தப்படணும். ஆனால் முதலாவது தலைமுறை இதோட நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கும். இந்த இனப்படுகொலையால் நேரடியாக இரத்தமும் சதையுமாக பாதிக்கப்பட்டிருக்கும். அவர்கள் இந்த இடத்துல இந்த முள்ளிவாய்க்கால் நினைவிடங்கள்லையோ அது சார்ந்த செயற்பாடுகள்லையோ முழுமூச்சாக செயற்படுவினோம். ஆனால் 2ஆம் தலைமுறை நேரம் கிடைக்கும் போது அந்த இடத்துக்கு வந்துட்டு போகும். 3ஆம் தலைமுறைக்கு இந்த விஷயங்கள் போய் சேர்றதே குறைவாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே மாற்றணும், இந்த ஞாபகங்கள் எங்களுடைய இளைய தலைமுறைக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லித்தான் எங்களுடைய யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள், கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள், வவுனியா வளாகத்து மாணவர்கள், கிளிநொச்சி வளாகத்து மாணவர்கள், இவர்கள் எல்லாருமே அதே மாதிரி வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள், அரசியல் காட்சிகள், இது எல்லாமே களத்தில் நிற்குது. இதில் நாங்கள் திருப்பியும் வலியுறுத்துகிற விஷயம் என்னென்றால் முள்ளிவாய்க்கால் கஞ்சின்ற சுவை என்பது இனப்படுகொலை என்ற சுவை. அந்த மக்களுடைய அங்கே படுகொலை செய்யப்பட்ட மக்களுடைய கண்ணீர், ரத்தம், காயங்கள், அழுகை, கூக்குரல்கள், இது எல்லாத்தின் சுவை எப்படி இருக்குமோ அதுதான் முள்ளிவாய்க்கால் கஞ்சின்ற சுவை. நன்றி.